பிரைஸ் லார்ட். டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் கிரேஸ் டிவியில் இன்னொரு விஷயமாக தேவன் உங்களோடு கூட இந்த கிரேஸ் டிவி மூலயமா பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமா நம்மோடு கூட இடைப்படுவார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 and verse 1. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னென்றால் இன் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்குள் என் வாழ்க்கை இருக்கும்போது. வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். இதுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அவன் லைஃப் இருக்கும்போதோ அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். அப்போ இந்த புது சிருஷ்டினுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம். புது இருதயத்தை கொடுக்குறாரு, புதிய ஸ்பிரிட்டை கொடுக்குறாரு, நியூ ஸ்பிரிட்டு கொடுக்குறாரு, நியூ ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாரு. நம்மை அந்த புது எருசலேமுக்கு கொண்டு போகிறதுக்காக ஆண்டவர் இங்கேயே நம்மளை என்ன பண்ணுறாருன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாருங்க. இப்பொழுது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் இன் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருந்தால் நமக்கு என்ன லாபம். அதுதான் பவுல் இங்கே ரோமர் 8:1 சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து, தோஸ் ஹூ ஆர் இன் கிரைஸ்ட், மாம்சத்தின் படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் பீயிங் இன் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை இருந்தால், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்தா, கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் லைஃப் கட்டப்பட்டா, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவருடைய அஸ்திபாரத்தின்படி நம்முடைய லைஃப் ஆனது கட்டப்பட்டு வந்தால் முதல் பெனிஃபிட் என்னன்னா, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தெர் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட் ஆர் தெர் இஸ் நோ கண்டம்னேஷன். அப்போது பாருங்கள், எல்லாரும் நமக்கு தெரியும், ஒரு தரம் பிறப்பதும் பின்று மரிப்பதும் பிறகு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷருக்கும், அவங்க எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை மரிக்கிறோம், ஒரு முறை நியாய தீர்ப்பு நம்ம தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நிற்க வேண்டும். ஆனால் இது ஒரு சட்டம், இது யாரும் மாற்ற முடியாது. அதான் வேதம் தெளிவாக சொல்லுதுங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா there is no judgment, அதாவது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அல்லது தண்டனை இல்லை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கை இந்த பூமியில் முடிஞ்ச உடனே நம்ம தேவனை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா. ஏன்னா there is no condemnation, அதாவது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு பரலோகம் தான். டைரெக்டாக நம்ம ஆண்டவரை சந்திக்கலாம், டைரெக்டாக நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இது முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது, ரோமருக்கு இந்த நிருபம் அதே 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ரோமன்ஸ் சாப்டர் 8 and verse 2 கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவையின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு என்ன இல்லைங்களா, பாவம் மரணம் என்பவனுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிச்சு. ஸோ டெலிவரன்ஸ், நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக பிரியமானே பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, சாபத்திலிருந்து விடுதலை உண்டு, மரணத்திலிருந்து விடுதலை உண்டு. பாருங்கள், அந்த மரணம் என்பது ஒரு கொடிய ஒரு மரணமாக இருக்குது. ஆனால் அந்த மரணத்திலிருந்து இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை என்ன பண்ணுறாருன்னா மரணத்திலிருந்தோம் பாவத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்குறார். பிரியமானே, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் அது. பிறகு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன ஆசீர்வாதம். ரோமன்ஸ் சாப்டர் 8 and verse 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவருடைய தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். இன் கிரைஸ்ட் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, அவரை போலவே நம்மளை மாற்றுறாருங்க. குமாரனுடைய சாயல், அந்த இமேஜுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறார். பிரியமானே, ஸோ நீங்கள் கூட டெய்லி ஏஞ்சோடனே, அப்பா இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஆக்கின தீர்ப்பில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலியமா எனக்கு பாவம் மரணம் என்பதின் பிரமாணங்களிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்ட. மூன்றாவது, ரோமன்ஸ் சாப்டர் 3 and verse 24 சொல்லுது,
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பிரியமானே, இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் என்ன ஆகிறீங்கன்னா ஃப்ரீலி ஜஸ்டிஃபைடு. அதாவது இலவசமாய் அவருடைய கிருபையினால் நாம் என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், பிரதர், இயேசு கிறிஸ்துவுக்குள் என் வாழ்க்கை இருந்தால் என்ன ஆகிறது, என்ன பெனிஃபிட் என்று சொல்லும் போதோ நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். அவருடைய மீட்பை கொண்டு இயேசுப்பாவுடைய சிலுவிலே சிந்தின ரத்தத்தினால அந்த மீட்பு ரெடம்ஷன் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிச்சுங்க. பிரியமானே, இஃப் யுவர் லைஃப் இஸ் இன் கிரைஸ்ட், யுவர் நாட் ஓன்லி அ நியூ கிரியேஷன். கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுங்கன்னா நீங்கள் புது சிருஷ்டி மாத்திரம் இல்லை, நீங்கள் தேவனுடைய நீதி அல்லாது நீங்கள் நீதிமான்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என் பாவம் போகணுன்றதுக்காக அநேக புண்ணியங்களையும் யாகங்களையும் எவ்வளோ லட்சம் கோடி பணத்தை செலவழிக்கிறாங்க. எப்படியாவது என் பாவம் போகணும் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக இலவசமாக ஃப்ரீலி யூ ஆர் ஜஸ்டிஃபைட். இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டதுனால இப்போ தேவன் நம்மளை பார்க்கும்போது நம்மளை நீதிமான்களாக பார்க்குறார். ஸோ இன் கிரைஸ்ட் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் தட் வி ஹாவ். பாருங்கள், அது எபேசியருக்கு நிருபம் 1:3 இன் கிரைஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்த்துற தலைப்பு இன் கிரைஸ்ட் யூ ஆர் ஜஸ்டிஃபைட், இன் கிரைஸ்ட் யூ ஆர் ரிடீம்டு, இன் கிரைஸ்ட் தெர் இஸ் நோ ஜட்ஜ்மெண்ட் ஃபார் யூ, இன் கிரைஸ்ட் யூ ஆர் டெலிவர்ட் ஃப்ரம் த லா ஆஃப் சின் அண்ட் டெத். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டீர்கள். எபேசியர் 1:3 நீங்கள் இந்த எபேசு நிருபத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வப்போது கர்த்தருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை வருது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் இன் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா, அவர் வார்த்தையின்படி அவர் சொல்கிறபடி நம்ம நடந்தால், இயேசு கிறிஸ்துவே நாம் தரித்து கொண்டிருந்தால், அவருக்குள் நம்ம லைஃப் இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஸோ we have heavenly blessings, we have all the blessings. பிரியமானே, இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளோ அற்புதம் பாருங்கள். அது ரோமன்ஸ் சாப்டர் 12:5 சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் நம்மளை என்னவா பண்ணியிருக்கிறாருங்களா? அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க. we are made one body in Christ. பிரியமானே, நம்ம எல்லாரும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் லைஃப் இருக்குதோ, நீங்கள் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரே சரீரம். மீனிங் ஒரு சரீரம் என்று எடுத்துக்கொள்ளும் போது தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஒரு சரீரம் கஷ்டப்பட்டுச்சுன்னா இன்னொரு சரீரம் உடனடியாக உதவி பண்ணுது. ஒரு கால் அடிப்பட்டால் இந்த கை உடனடியாக மருந்து போடுது. எல்லாம் ஒரு ஈக்குவலாக ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் லைஃப் வரும்போது உங்களை ஒரே சரீரமாக, அவருடைய சரீரமாக, தேவனுடைய சரீரமாகவே நம்மை மாற்றி விடுகிறார். எவ்வளோ இது ஒரு பெரிய அற்புதங்க. we are of one body. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வரும்போது என்னவா மாற்றப்படுகிறீர்கள் என்று சொல்லும்போது நீங்கள் ஒரே சரீரமாக, எந்த வித்தியாசம் இல்லை. எப்படி சரீரம் அங்கே வளர்ச்சி அடைகிறதோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய சரீரமாக நாம் மாற்றப்படுகிறோம், அவருடைய ஆலயமாக நாம் மாற்றப்படுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய சரீரமாக காணப்படுகிறோம். ஸோ இயேசப்பாக்குள்ளே இருந்தால் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கும்போது we are all one body in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்மள எல்லாரும் ஒருவேளை எந்த ஜாதி, எந்த மதம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்போது தேவன் அவர்களை ஒரே சரீரத்தில் இணைக்கப்படுகிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். we are all in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா அவரே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அவருடைய நீதியை நாம் போட்டுக்கொள்ளுகிறோம், அவருடைய பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்ளுகிறோம், அவருடைய மீட்பை நாம் தரித்து கொள்கிறோம். பாருங்களேன், so many blessings of being
in Christ. Today, is your life in Christ or outside of Christ? If it is outside of Christ, you have judgment. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை வெளியே இருந்துச்சு, ஏன் இஷ்டம், நான் எப்படின்னா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. நியாய தீர்ப்பு இருக்கிறது, நித்திய நரகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை இருக்கும்போதோ அங்கே உங்களை ஆவிக்குரிய ஆசிரத்து ஃப்ரீயாக ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் உங்களை அங்கே நீதிமான்களாக்கப்படுகிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்களாயும், பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. we are sanctified in Christ. கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை இருந்தால் தான் பரிசுத்தமாக இருக்குங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே பரிசுத்தம் கிடையாது. கடைசியில் 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே வெற்றி தான். ஒரு தேவ பிள்ளைக்கு தோல்வின்றதே இல்லைங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்பொழுதுமே வெற்றி. அதுக்கு தான் பவுல் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே ப்ரைஸ் பண்ணுறாரு. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி இருக்குது. நம்முடைய தாட் லைஃப்பில் வெற்றி இருக்கிறது, நம்முடைய பிஸ்னஸ் லைஃப்பில் வெற்றி இருக்கிறது, நம்ம பர்சனல் லைஃப்பில் கிறிஸ்துவுக்குள் நமக்கு வெற்றி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே ஒரு வெற்றியாக மாறணும்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கும்போது தான் அந்த பிளெஸ்ஸிங். பிரியமானே, இந்த வாக்குதத்தின் வசனம், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கவும், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்படவும். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுது. 2 Corinthians 1:21 சொல்லுது, உங்களோடு கூட எங்களை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ண தேவன். கிறிஸ்துவுக்குள் நம்மை அபிஷேகம் பண்ணினார், கிறிஸ்துவுக்குள் நம்மை ஸ்திரப்படுத்தினார். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவுக்குள் நீங்கள் கட்டப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஸ்திரப்படும்படியா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஜெபிக்கலாம், ஜெபம் செய்யலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நோக்கி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும், எனக்கு அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும், நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், வெற்றியை பெற வேண்டும், அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் என்ற தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, சகலத்தையும் படைத்தவரே, வானாதி வானம் கொள்ளா தேவனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கினீரே, கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை அபிஷேகம் பண்ணினீர், கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை பரிசுத்தமாக்கினீர், கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் பரமபிதாவை ஆசீர்வதியும், இயேசு கிறிஸ்துவ நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீக்கி போடுங்க. தூய ஆவியானவர் தாம் இந்த வசனத்தை 100-60 அதை நாங்கள் விதைக்கும் போது பலனடைய செய்தருளும்படியா இயேசு இரட்சகர் நாமத்தில் யாருக்கு அந்த வார்த்தை ஆயத்தமாக இருக்கிறதோ, இந்த வசனம் அவர்களுக்கு ஆண்டவரே தொடுபடியா, ரீச் ஆகும்படியா அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமாக்குதல்னால பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவரே, அவங்க லைஃப் பரிசுத்தமாக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.